ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீன் ஆயிடுச்சு நோட்டிஷிப்புடனில் எபிசோட் 209 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உன்னை என் நண்பனா பார்க்குறேன். முன்னாடிலாம் நண்பன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை. இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை அது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நண்பங்கிற உறவுக்கான அர்த்தத்தை உன்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப உன் நண்பனான சாஸ்கேவோட விஷயத்துல என்ன பண்ணணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. ஒன்றும் தெரியாது இவனையே மாத்துறப்போ அவனுக்கு தெரியும்ல, மாத்திரலாம். அவன் பாரு ஒளிஞ்சு நின்று பார்த்துனுங்க. மாதராதான் போயிடுவே, குறுக்க நிக்காதன்ட்டா. இந்த டான்ஸ் எந்த விதமான ஜூட்ஸுவை யூஸ் பண்ணுவான்னு தெரியலையே. சென்சுரி தானே, கண்டுபிடிக்கலாமே. இந்த ரெண்டு பேரும் இங்க வர வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சாஸ்திரிக்கு கூட இருந்தாங்கல்ல ரெண்டு பேரும். எல்லா கண்ணும் அசையுது. கையால வேற என்னது? இவன் எப்படி இத்தனை ஷேரிங் கையில வச்சிருக்கான்? அதேதான் அத்தா எங்களுக்கும். உன் கையில இருக்கிற கண்கள்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதாண்டா தெரியணும். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அது ரொம்ப பெரிய கதை. பரவாயில்ல சொல்லு. எப்படி கிடைச்சதுன்னு நீ சொன்னாலும் அதுல எனக்கு கோவம் தான் ஏற போகுது. அதனால விட்டு தல. எப்படியும் நான் உன்னை கொல்லதான் போறேன். தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீயும் மொத்த வில்லேஜ் எல்டர்ஸும் சேர்ந்து கொடுத்துற உத்தரவால தான் இத்தாச்சி மொத்த உச்சி ஹாக்லானையும் கொன்னான்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? கேக்குறானே. ஏய், சுத்தணும். என்ன இது? அவசரப்பட்டிய குமார் வங்கிக்கு. அப்ப இத்தனை கண்ணு வச்சு பிரயோஜனம் இல்லையா? அதுதான் சாஸ்கேவோட. அப்படின்னா இதுதான் அந்த சுசானோவா? இதெல்லாம் ரெண்டு கண்ணு இருக்காங்கன்னு அதான் பண்ண முடியும். மறுட்டவா? சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? முதல்ல நாம லீஃப் வில்லேஜுக்கு போய் இந்த 5K சமிட்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்புறம் சாக்குராவை பத்தி யோசிப்போம். நீங்க கவலை விடுங்க, அந்த சாக்குராவை நான் பாத்துக்கிறேன். அந்த சாஸ்கே கிட்ட நெருங்க விடாம நான் தடுக்கிறேன். அப்படிலாம் பாக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். என்னமோ சொல்றேன், ஆனாலும் நான் நீயா? தனியா பேசி அவளை எப்படியாவது ஊருக்குள்ள கூட்டிட்டு வரேன். ஆல்ரைட் யமட்டோ, நீ நருட்டோவை கூட்டிட்டு நேரா லீஃப் வில்லேஜ் போயிடு. நான் போய் சாக்குராவை எப்படியாவது கூட்டிட்டு வரேன். அவ சாஸ்கேவை எதிர்த்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அவளுக்கு மரணம் மட்டும்தான் மிஞ்சும். சமிட்ட பத்தி சொல்றதுக்கு நான் என்னோட நிஞ்சா ஹவுன்ஸா அனுப்புறேன். அதுவும் முக்கியம் இல்ல. எனக்கு புரியுது. சாய், சாக்குரா இருக்கிற இடத்துக்கு என்ன உடனே கூட்டிட்டு போ. ஓகே சென்சாய். தம்பி, உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் வேணும்? நீங்க சாஸ்கே உச்சிஹாவை பத்தி பேசினதை எங்க காதல நாங்க கேட்டோம். அத அவனை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கிளவுட் நிஞ்சாவா இருக்கிற உங்களுக்கு அவனை பத்தின தகவல் எதுக்கு வேணும்? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஹிடன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த சாஸ்கே ஹிடன் கிளவுட் வில்லேஜ் அவன் தாக்கியிருக்கான். அதுவும் இல்லாம உங்களோட ராக் ஷினோபி எங்களோட அன்பான மாஸ்டரையே கடத்தி வச்சிருக்கான். அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இது போய் தானே சாஸ்கே அவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண போறான் சொல்லுங்க. அகாட்ஸ்கியோட திட்டம் என்னங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்?
எனது அகாட்ஸ்கியா, நீங்க என்ன சொல்றீங்க? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்கடா நீங்க. சாஸ்கே அகாட்ஸ்கில ஒரு ஆளுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்க ரோக் நிஞ்சாவை நீங்க தட்டி கேட்கல. அதனாலதான் எங்களோட லார்ட் ரைக்காக எங்களை தட்டி கேட்க அனுப்பியிருக்காரு. இப்ப அவனை கொல்றதுக்கு எங்களுக்கு ஹக்காகேவோட அனுமதி கிடைச்சிருக்கு. எனது சாஸ்கே அவங்க மாஸ்டரை கிட்னாப் பண்ணிருக்கானா? எங்க மாஸ்டருக்காக நாங்க பழி வாங்குவோம். சாஸ்கே நல்ல வேலை சாஸ்கிட்ட போல நீங்கள் போட்டு தள்ளியிருப்போம் உங்களை. இட்டாச்சி உச்சிஹா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க மத்தவங்களுக்காக தியாகம் மட்டும்தான் செஞ்சிருக்கான். அவன் சாஸ்கேக்கு மட்டும் இல்லாம ஹிடன் லீஃப் வில்லேஜ்காகவே தன்னுடைய உயிரை விட்டான். சாஸ்கே எல்லாத்தையும் இழந்துட்டு தனியாளா மாறிட்டான். ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல அவன் நிம்மதியா வாழ்றதுக்கான கொடுத்த வேலை தான் அது. அதுக்கு சாஸ்கேவை குறை சொல்ல முடியும். இப்ப சாஸ்கேவுடைய இலக்கே இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ பழி வாங்குறது தான். அவங்க இட்டாச்சிக்கு பண்ணதுக்கும் மொத்த உச்சிஹா கிளானுக்கும் பண்ண துரோகத்துக்காக பழி வாங்க போறான். அவன் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல தான் இப்ப எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க ஊரை அழிக்க போறதே அவன் தான். இதுதான் சாஸ்கேவுடைய நிஞ்சா வே. சாஸ்கேவை தடுத்து நிறுத்த நாங்களே இறங்குறோம். இது எல்லாமே நாங்க பேசி எடுத்த முடிவுதான். அதனால இப்பவே கிளம்புறோம். சாக்குரா ஒண்ணும் முட்டாள் இல்ல. அவளே அந்த சாஸ்கேவை கொல்றதுக்கு முயற்சி பண்றா. உண்மையிலேயே ஒரு காகே ஆகணுங்கிற ஆசை உனக்கு இருக்குன்னா சாஸ்கேவோட நண்பனா எது உனக்கு சரின்னு படுதோ அதை தான் நீ செய்யணும். உனக்கு என்னாச்சு? எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சுட்டுப்பா. ஹார்ட் அட்டாக் என்ன வந்துச்சுடா? நருட்டோ கொஞ்சம் பொறுமையா இரு. மன அழுத்தம். என்னாச்சு? மூச்சை நல்லா இழுத்து விடு. நருட்டோ, நருட்டோ, உள்ள தூக்கிட்டு போங்க நான் பேசுறது முதல்ல. கேக்குதா? நருட்டோ, நருட்டோ. கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன். இத்தாச்சி எங்க மொத்த கிளானையும் கொன்னதுக்கு காரணம் நீயும் ஹிடன் லீஃப் வில்லேஜோட மொத்த எல்டர்ஸும் கொடுத்த உத்தரவு தான் காரணமா? உண்மையா இல்லையான்னு சொல்லு. கொண்டுருவோம் போல. சொல்லு. நாங்க செயல்படுற அளவுக்கு இட்டாச்சி ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆனா அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னான்ல. ஆனா அவ உன்னை விட்டதுக்கு காரணம் உன் மேல வச்சிருந்த அன்பு மட்டும்தான். அவனை கொல்றதுக்கு அவனுக்கு உன்கிட்ட ஒரு தெரியுமா? காரணத்தை விட்டுட்டு போயிருக்கான். அதனாலே நீ பலசாலி அவன் நம்பினா. நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க. நீ எந்த அளவுக்கு பலசாலியா மாறுவேன்னு நான் பார்க்கணும். என்னோட சக்திகளுக்கான எல்லை என்னன்னு நான் ஒன்ன வச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்கிட்ட தான் அந்த தனித்துவமான சக்தி இருக்கு. நீ இப்ப என்ன ரொம்ப வெறுக்கிறல்ல, எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப வேணும். உன்னை நான் உயிரோட விட்டுட்டு போக காரணமும் இது மட்டும்தான். உனக்கு புரியுதா இல்லையா? இது எல்லாத்தையும் நான் எனக்காக பண்ணத. முடிஞ்சா என்னை தோக்கடிச்சு பாரு. என் மேல இருக்க கோபத்துல ஒரு நாள் கண்டிப்பா நீ என்னை கொல்றதுக்காக வருவ. உன்னால அந்த இழப்போட நிச்சயமா வாழ முடியும்னு எனக்கு தோணல. இதுல இருந்து நீ விடுதலை பெறணும்னா நிச்சயமா நீ என்ன கொன்னுதான் ஆகணும். என்னைக்கு உனக்கு என்ன மாதிரியான கண்கள் கிடைக்குதோ அன்னைக்கு என்ன தேடி வந்து என் கூட மோது. ஹிடன் லீஃப் வில்லேஜோட பெருமைக்குரிய கிளான்ல உச்சிஹா கிளான் தான் முதன்மையானதுன்னு நீ நம்ப ஆரம்பிக்கணும். இந்த உண்மை உனக்கு தெரிய வரக்கூடாதுன்னு அவன் ஹோகாகே கிட்ட கேட்டுக்கிட்டா. இந்த ஊரை விட்டு அவன் போனதுக்கு அப்புறமா உன்னை நேருக்கு நேர் சந்திச்சு உன் கூட மோதணும்னு நினைச்சா. உண்மையிலேயே நீ பலசாலியா மாறிட்ட சாஸ்கே. உன்னுடைய புதிய சக்திகளை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக அவமானத்தை தன்னுடைய கௌரவ கருதுனா. உன்னுடைய வெறுப்பையும் அவன் அன்பா தான் பார்த்தான். அதனாலதான் இட்டாச்சி
இட்டாச்சி சாகும்போது கூட அவன் முகத்துல சிரிப்பு இருந்தது. இட்டாச்சி பேரையும் கடைசி புகழையும் உன்கிட்ட ஒப்படைச்சு கடைசி வரைக்கும் உண்மையை மறைச்சு உன்னை ஏமாத்திட்டா. நீ சொல்றதெல்லாம் போய், எல்லாமே சுத்த போய். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. ஐயோ, இது நம்ப மாட்டேங்கிறான். தெரிஞ்ச வரைக்கும் அந்த இட்டாச்சி அவனுக்கு சொல்லப்பட்ட ரகசியத்தை வெளியே சொல்லுவான்னு எனக்கு தோணல. அவன் அப்படிப்பட்ட ஆளு இல்ல. அப்படின்னா அவன் சாவுக்கு நீங்க தான் காரணம். கோப்பட பவர் ஏறுது. ஷோ பார்க்காம பார்த்துனுக்கிறான். எவன் ஒருத்தன் விட்டு கொடுக்கறானோ அவனைத்தான் உண்மையான ஷினோபின்னு சொல்லுவாங்க. ஐ தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீ மட்டும் விட்டு கொடுத்துறாத. அவனைத்தான் உண்மையான ஷினோபின்னு சொல்லுவாங்க. ஹிட்டாச்சி மட்டும் கிடையாது, நிறைய ஷினோபிகள் அதனாலேயே தங்களோட உயிரை விட்டுருக்காங்க. இந்த உலகம் இருக்கு, அதோட செயல்முறையில செயல்பட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனாலேயே இட்டாச்சி மாதிரி ஆட்கள் இந்த உலகத்துல இருக்கிறதால இன்னமும் இந்த இடத்துல அமைதி இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க இட்டாச்சி மாதிரி ஆளுங்களுக்கு ஏன் எதிரா இருக்கீங்கன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை இட்டாச்சி உன்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி இருந்தா அது ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு துரோகம் பண்ற மாதிரி. ஐயோ, கேட்கவே இல்லை பரவ. வந்துட்டானா? உண்மை என்னன்னு தெரியறதுக்குள்ள பண்ணிட்டேன். இத்தாச்சிய பத்தி இன்னொரு வார்த்தை பேசாத. கண்டிப்பா அந்த ஷாரிங்கா உன்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சியா? என்னடா எப்படி தப்பிச்சான்? கெஞ்சன்ஸை போக முடியுது அவனால. இங்க என்ன நடக்குது? இவன் முன்னாடியே செத்து இருக்கணுமே. நிறைய வாட்டி வருவான் போல. ஒரே ஒரு சக்கரவ மட்டும் தானே நான் உணர்ந்தேன். ஆனா இங்க இருக்கிறவன் கண்டிப்பா ஒரு க்ளோன் கிடையாது. நான் நினைச்ச மாதிரியே இது சுசானோ தான். இதை வச்சு உன்னை காப்பாத்திக்க முடியும்னு நினைக்கிறியா? கெஞ்சன்ஸும் இல்லை க்ளோனும் இல்லைன்னா எப்படி வந்தான்? கண்ணு நிறைய இருக்கிறதுனால வந்துட்டே இருப்பான் போல. அதோட சக்தி இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் திரும்பவும் தப்பிச்சிட்டான். இங்க இருக்கிறவன் க்ளோன் இல்லைன்னா ஒருவேளை கென்ஜிட்சுவா இருக்குமா? நானும் அப்படிதான் ஆத்தான் நினைச்சானோ அப்படி தெரியல. ஆனா சாஸ்கேயோட சக்கரால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. என்னோட சக்கராவும் ஸ்டேபிளா தான் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கென்ஜிட்சுல மாட்டிக்கலன்னா அப்புறம் இவன் எந்த விதமான ஜிட்சுவை பயன்படுத்துறான்? இதுக்கிட்டே தப்பிச்சிடறாங்க. இந்த மூஞ்சில பயம் வரமாட்டேன். இது வேற உடம்பு வரும்னு நினைக்கிறேன். இதோட 2 டைம் அட்டாக் பண்ணிட்டான். முதல்ல சுசானோ, இப்போ அமுத்திராசுவா. தேவையில்லாம அவனுடைய எனர்ஜி அவன் வேஸ்ட் பண்றான். இப்படியே போச்சுன்னா அவன் டயர்ட் ஆயிடுவானே. டான்ஸர்களை தேவையில்லைன்றியா? எப்படா காத்தியே புல்லட் ஆக்குறாங்க அவன். காலுடா எப்படா மாறிச்சு? இது என்ன
புது சமனிங். இது அவனுக்கு எப்ப கிடைச்சது? அதான் தெரியலையே. பாம்பு தானே வரும். அது தனியா கத்துக்காம அந்த அமத்தராசுவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ இட்டாச்சியோட சகோதரன்கிறதுல சந்தேகமே இல்லை. இவளையும் பார்க்குது அந்த கண்ணு. நீ இட்டாச்சியோட ஜூட்ஸுவை திருடி இருக்க. அவனை பத்தி இன்னொரு வார்த்தை பேசாத. யாரு சொல்றா பத்தி அது? தம்பி 2 பேரோட சக்திகளை பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனை விட நீ சிறந்தவன்னு எப்படி சொல்ற? உண்மையை சொல்லு. நீ இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? இட்டாச்சியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல. உன்னோட வெறுப்புனால எல்லாத்தையும் அழிக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கேடுகட்ட காரியத்தினால மொத்த உச்சிகா கிளானுக்குமே அசிங்கண்டா. உச்சியாவை பத்தி பேசுற எந்த தகுதியும் உனக்கு இல்ல. சொல்லிதாண்டா அழிச்சு. திரும்ப புல்லட்டா? காற்றை வச்சு வித்த பண்றாங்க. டோரியா ஆனா ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி உரிமையா பேசுற மாதிரி பேசலாம்ல. உச்சிகா கிளான் மேல இவன் என்னமோ அக்கறை காட்டுற மாதிரி அந்த மாதிரி பேசினுக்கிறான். பேசலாம். காரம் தாயா, நான் கூட வாய் தான் நினைச்சேன். பிளேடு பிடிக்கிற ஸ்டைல் பாரா, அந்த ஒரு ஆங்கிளும். அனர விட்றான் பாவம். இந்த தலைகையே கொடுத்துருந்தா செம்மையா பிடிச்சான். அவன் விட்டது அவனுக்கே ரிட்டன். கண்ணு இருக்கு. அந்த கை வச்சுதான் வித்த பண்ணிருந்துக்கிறான் போல. இதனால தான் வெட்டிட்டான். இங்க என்னதான் நடக்குது? ஒரு அட்டாக் அப்போ ஒரு கண்ணு மூடுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இதோட 3 அட்டாக் பண்ணிருக்கான், கரெக்டா 3 கண்ணு மூடி இருக்கு. எந்த பிரயோஜனமும் இல்ல. கில்லின்ஸுவா? வாட்டாண்டா கில்லின்ஸு? வாய்ப்பே இல்லையே. இட்டாச்சி இன்னைக்கு எபிசோடு வேற லெவலுங்க. வேற மாதிரி இருந்தது இன்னைக்கு. எனக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் தான். இங்கே நம்ம சாஸ்கே பண்ணுறது ஏற்கனவே நமக்கு தெரியும். பட் டான்ஸை வந்து இந்த அளவுக்கு பண்ணுவான்னு சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. மாஸ் காட்டுறாவனும் வித்த வச்சுட்டு இருக்கான், சும்மா இல்லை. அவன் அந்த கம்பீரமாக நிற்கிறான். என்னடா அது மூஞ்சியில் ஒரு எக்ஸ்பிரஷனும் மாறலேன்னு நினச்சா நிறைய இருக்கு ஐயா கிட்ட. அதனால தான் அந்த ஆணவம் தெரியுது. இருந்தாலுங்க இப்போ இவ்வளோ பண்ணியுமே அவன் அசரலன்றது ஒன்று. சாஸ்கேக்கு டஃப்பு கொடுத்துட்டு இருக்கான், அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த கண்ணில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இதோட சாஸ்கே 3 டைம் அட்டாக் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் நெசுக்கே கொண்டான், 2வது அமத்ராசு போட்டான், 3வது கையே வெட்டிட்டான். ஆனாலும் திரும்ப திரும்ப நிற்கிறான். கரெக்டாக இவன் எப்போல்லாம் வரானோ அப்போல்லாம் அந்த கண்ணு மூடுது. ஸோ இதை வச்சு தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது இந்த பொண்ணு கண்டுபிடிக்குது, ஏதோ ஒன்று நோட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதை சொன்னாதான் இவன் என்ன ட்ரிக் பண்ணி இவன் வந்துட்டு இருக்கான் ரிட்டர்ன்றதே தெரியும். ஸோ அதை முதல்ல சாஸ்கேக்கு தெரிவிக்கணும். அது அந்த கண்ணு வழியா கையை ஆக்டிவேட் பண்ணி எதுனாச்சும் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த கையில் நசுக்குனப்போ என்னடா டான்ஸோ அவ்வளோதானா, இவ்வளோ பில்டப்லாம் கொடுத்தாங்க, இன்னமும் பண்ணுவேன் நினச்சா பொசுக்குன்னு போயிட்டே அப்படின்னு மனசுல நான் மட்டும் நினச்சிட்டு பார்த்துட்டே இருக்கேன்.
அப்புறம் பார்த்தா திடீர்னு அங்கேருந்து வரான். அது எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் தெரிஞ்சு போச்சு. ஓகே இவன் நெறைய வாட்டி வந்துகிட்டே இருப்பான் போல இருக்கு. ஸ்டாப் பண்றது கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுது. சரி கை வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டான்னு நான் நெனச்சா, அதுக்கப்புறமும் வரான். கையில தான் எல்லா பவர் இருக்கு போல இருக்குன்னு நெனச்சுட்டு நான் பார்த்தேன். பார்த்தா அது வெட்டினாலும் வரான்னும்போது அப்போ கண்ணு தான். கண்ணுல தான் இதுக்கு அந்த கண்ண எதனாச்சும் பண்ணா தான் முடியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இவன் அந்த டைம்லேருந்து இருக்கான். எவ்வளோ பார்த்துருப்பான் இவன். அவ்வளோ சீக்கிரம் கொன்னுட்டாங்கன்றதெல்லாம் ஏற்ற முடியுமா? ம். வந்தா சாஸ்கே போட்டு தள்ளிட்டு போயிட்டான்றதெல்லாம் இல்லை. எல்லா வித்தையும் தெரிஞ்சிருக்கு. ஒரு கிளானே வந்து அழிக்கிறதுக்கு இவன் மூலதனமாக இருந்திருக்கான்றதெல்லாம் வந்து இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஆள் வந்து இவ்வளோ ஈஸியாக கொன்னுட முடியுமானா இல்லை. எல்லா விஷயமும் தெரியும். உச்சியா கிளான் பற்றி இப்போ கை ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கான். அந்த கண்ணு வச்சுட்டு இருக்கானா அதில் என்னென்ன இருக்குன்றதும் கண்டிப்பாக தெரியும். ப்ளஸ் இட்டாச்சியும் கூட இருந்திருக்கான். அவன் மூலியமாகவே நிறைய விஷயம் அவன் தெரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவன் எந்த பவர் எடுத்தாலும் இட்டாச்சி வச்சு அந்த பவரை சொல்கிறான். அப்போ இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் நான் தப்பிச்சிருவேன்டா அப்படின்ற அந்த மூடு அவன்கிட்ட இருக்குது. இன்னொன்னு இட்டாச்சிய பத்தி ஃபுல்லா ஏதோ சொல்ல வந்தான். அதுக்குள்ள அவன் நசுக்கிட்டான் ஒண்ணு. அதுக்கப்புறம் சாசுகே இட்டாச்சி பத்தி அவன் பேசிட்டு இருந்தான்ல. நீ வந்து அவன் பேரே கெடுக்குற, அந்த கிளான் பேரையே, ம். நீ அண்ணன் மாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அவன் டோனே வித்தியாசமா இருந்தது. டான்ஸோ பேசுற விதமே அதுல ரொம்ப உரிமை எடுத்து, ரொம்ப அக்கறைப்பட்டு ஒண்ணு கோவப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி டோன்ல அவன் பேசினான். எனக்கு ஒரு மாரி ஆச்சரியமா இருந்தது. என்ன இவன் ஒரு மாதிரி பேசுறானே அப்படின்ற மாரி. அதாவது இட்டாச்சி வந்து அந்த கிளானோட பேரை காப்பாற்றினான்டா அப்படின்ற மாதிரி, நீ அந்த பிளானோட கீரை கெடுக்கிற. இதை தாண்டா உன் கிளானும் பண்ணிச்சு. அதனால தான் நான் இட்டாச்சி வச்சு அழிச்சேன். அவன் ஒருத்தன் தான் அந்த கிளான்லேயே உருப்படியாக இருந்த ஒரு ஆள். அதே மாதிரி தான் நீ இருந்திருக்கணும். ஆனால் நீ வந்து அப்படி இல்லாமல் இருக்க. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே தான் இன்னைக்கு டான்ஸாவும் சொல்கிறான். ஆனா அது நீயும் அதே பேரை காப்பாற்றிருக்கணும். நீ இப்போ இதை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏதோ அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுங்க. இவன் ஏதோ தப்பான மாதிரி. தப்பான தூண்டி விட்டது நீ தான். ஆனால் அவன் தான் தப்பு. அவனுக்குலாம் எந்த இதுவும் இருக்காம பார்த்துருக்கணுன்ற மாதிரி. இன்னொரு விஷயம், இட்டாச்சி வந்து லீஃப் வில்லேஜுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கான். ப்ளஸ் வந்து தம்பிக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணான்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் நம்ம கிளானுக்காக தானே இவ்வளோ பண்ணாரு. அப்போ அந்த தம்பியை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குன்றது கரெக்டு தானே. இப்போ லீஃப் வில்லேஜே அதை பண்ணலாம். சாசுகே தப்பாக போனாலும் ஒரு மனுஷன் உயிர் விட்டுருக்கான். அதுவும் இந்த தம்பிக்காக விட்டுருக்கான்னும் போது அதை மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம இப்போ சாசுகேவை காப்பாற்றுறது தானே கரெக்டு. இல்லைன்னா அவர் பண்ண தியாகத்துக்கோ உயிர் விட்டதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும்ல. அதுக்கு தான் அவனை வந்து ஊருக்குள்ளே வச்சிருந்தது. இட்டாச்சிக்கு மதிப்பு கொடுத்து இப்பயும் தான் சொல்றேன். ஊருக்குள்ளே வச்சிருந்தது. பட் இவன் வழி மாறி இப்போ வெளியே போயிட்டான்றப்போ அதனால தான் இப்போ திருமணம் மாதிரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஊருக்குள்ளே இருந்த வரைக்கும் அவனையும் வந்து எந்த விதத்துலையும் மாற்றி பண்ண மாதிரி தெரியலையே. இல்லைப்பா வழி மாறினாலும் நம்ம அதை பார்த்துக்கணும்ல. வழி மாறிட்டான்னு விட்டா அப்புறம் என்ன இருக்கு இப்போ? ம். இட்டாச்சி வந்து அவங்க கிளானுக்கு எதிராக ஒன்று பண்ணலையா? அவ்வளோ பேர் எதிர்த்து ஒன்று பண்ணலையா? அப்போ நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது? அதுதான் மீதி பேரெல்லாம் அப்படி தான் யோசிச்சாங்க. பாட்டி, சுண்டை பாட்டி எல்லாம். இப்போ டான்ஸோன்றவன் இப்போ நீ சொல்கிற இட்டாச்சி இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்றப்போ இப்போ நீ வந்தோடனே நீ என்ன சொன்ன? சாஸ்கே ஓகே இட்டாச்சி இது அக்கா சேர்ந்துட்டா நான் கொண்டுக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ நீ அந்த காப்பாற்றுற முயற்சியிலே இல்லை இதை பற்றி நீ யோசிக்கலான்றது தான் அது காட்டுது. ஸோ இந்த இடத்துல நீ எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அப்படியே இதாக அது எப்படியோ தெரியலைங்க. அவனுக்கு வாய் தாங்க அவனுக்கு. அவன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அது ஃபுல்லாக மறைச்சிட்டு ஆப்போனண்ட்டில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அது ஹைலைட்டடாக சொல்லிடுறான். அவங்க தான் தப்புன்ற மாதிரி நம்மளே நம்ப வச்சிடறான். அப்போ நீ பண்ணதெல்லாம் என்னடா நம்ம கேள்வி கேட்டால் அதெல்லாம் நான் லீஃப் வில்லேஜுக்காக பண்ணேன் அப்படின்னு அதை எடுத்து முன்னாடி வச்சிடறான். ஸோ இவன் இவன் எது பேசினாலுமே ஒரு மாதிரி இவன் கரெக்டான்ற மாதிரி நம்மளை தோண வச்சிடறான். இவன் பேச்சு அப்படி. ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க தப்பு இதை தப்பு இது நான் அதுக்காக பண்ணான்ட்டு இப்போ இவங்க எப்படி எல்லாத்துக்கும் இட்டாச்சி முன்னாடி தூக்கி வைக்கிறாங்களோ அதே மாதிரி டான்ஸும் இட்டாச்சி தூக்கி முன்னாடி வைக்கிறான். அப்போ இது எப்படி எந்த பக்கம் நிற்கிறதுனே தெரியாத மாதிரி இருக்குது. ஏன்னா நீ இட்டாச்சி வேதாண்டா எடுத்துருக்கணும். நீ ஏன்டா இதை எடுத்த? நம்ம கேட்போம் இல்லையா? நம்ம பர்சனலாக கேட்குறது வேறு. ஆனால் நீ செஞ்ச தப்பு இருக்குல்ல அதை ஏன்டா கேட்குறது? இவ்வளவும் பண்ணியிருக்கல பின்னாடி இருந்துன்றப்போ அதை மறைச்சிட்றான். இன்னும் கூட நினச்சிருந்தா மேபி இவன் கூட 2 கண்ணில் வச்சு இவன் கூட இன்னத்துக்கு அமத்ராஸோ இது சுசுனா கூட எடுத்துருப்பான் பழகுது. அது 2 கண்ணில் வச்சா தெரிஞ்சிடும் மற்றவங்களுக்குன்றதுக்காக ஒரு பக்கம் மட்டும் வச்சு ஒரு கை மட்டும் வச்சுருந்துருக்கான் பழகு. ஏன்னா இத்தனை கண் இருக்குன்னா 2 கண்ணிலையும் வச்சுருந்துருக்கலாம். எல்லாம் முள் பவராக அவனுக்கு வேணும் அப்படின்ட்டான். பட் அது வெளியே தெரிஞ்சு விடாதுன்றதுனால ஒன் சைடு மட்டும் ஐயா வச்சு கவர் பண்ணியிருக்காரு. இல்லைன்னு வச்சுக்கோ இன்னத்துக்கு சாஸ்கே பண்ணுற எல்லா வித்தையும் ஒன்றும் பண்ணிட்டு இருந்துப்பான் பழகுது. ஆனால் நரோட்டோ தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாத்தையும் ம். அடக்கி ஒரு வழி ஆயிட்டான். அப்போ அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. மன அழுத்தம் ஃபுல்லாக அதே தான் போன எபிசோடில் சொன்னமே அதே தான். எல்லா பக்கமும் ப்ரெஷர் வச்சுட்டே இருந்தா எதுக்கு நிற்கிறேன்? ஏன்னா எல்லாரும் சொல்கிறதும் கரெக்டு தான். எதுவுமே தப்பு கிடையாது. சாஸ்கேவும் கரெக்டு, இங்கே சாக்குரா அவன் நினைக்கிறது ஒன்று, காரன் நினைக்கிறது எல்லா தாட்டுமே கரெக்டுன்றப்போ எதுக்குன்னு இப்போ நிற்கிறது? எதை தப்புன்னு சொல்லி ஒருத்தர் மறுத்து பேசுறேன்னா யார்கிட்டையுமே மறுத்து பேச முடியாது. அப்போ நம்ம தாண்டா பண்ணணும் அப்படின்னு வருது. என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு பதில் இல்லை. நான் போய் சாஸ்கிட்ட போயிட்டு சொன்னால் அவனை கேட்க போகிறதில்ல. காராட்ட சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அங்கே போய் சொன்னால் யாருமே கேட்க போகிறது. அவங்கவுங்கவே கரெக்டாக இருக்குன்றப்போ இவனால் முடிவே எடுக்க முடியல. ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் அதுக்கு வந்து நம்ம நிற்கலாம். அது மாதிரி இல்லை இல்லையா? இப்போது
இட்டாச்சி பற்றி தெரியாமல் இருந்தால் கூட சாஸ்கேட்ட போய் அவன் பேசுவான். இப்போ அதுவும் தெரியுதுன்றப்போ அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு ஆறுதல் சொன்னால் என்னடா சொல்கிறது, ஒன்றுமே சொல்ல முடியலேன்ற அந்த மன அழுத்தம் தான் இப்படி பண்ணுது அவனை. சரிங்க, ஆனால் எபிசோடு வேற மாதிரி போயின்னுக்குது. நம்ம நினைக்கிறதே வேற, இங்கே வேற மாதிரி நடந்துக்குது. நான் நினச்சேன் சாஸ்கே வருவா, அவ்வளோதான் டான்ஸ் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இவன் வேற லெவல் வித்தெல்லாம் பண்ணுறான். கஷ்டம் தான் நினைக்கிறேன் இது. இது எவ்வளோ நேரத்துக்கு போகும்னு தெரியல. அவ்வளோ ஈஸியாக முடியணும்னு தோணல. ஆனால் வந்து மாத்ரா அங்கே உட்காந்து அவன் பாட்டுக்கு ஏதோ படம் பார்க்குற மாதிரி பாப்கார்ன் உட்காந்து திரும்ப மாதிரி கூலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். என்னென்ன பண்ணுறான் சாஸ்கே, என்னென்ன பவர், அதை தான் நோட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து டான்ஸ் ஒரு ஆளாக மதிக்கிற மாதிரியே தெரியல. இவ்வளோ பவர் வச்சுட்டு இருக்கான், கை ஃபுல்லாக ஷேரிங்கன்னு வச்சு. அதை பற்றி அவன் கொஞ்சம் கூட ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கல, அதை பற்றி பேச கூட இல்லை. டான்ஸோ பண்ணுற எதையுமே அவன் பற்றி பேசலை. சாஸ்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவனால் என்னென்ன எபிலிட்டி முடியுதுன்னு அதை மட்டும் தான் நோட் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, இவனோட ஆளை கூட மதிக்கலன்ற மாதிரி தான். ஆனால் சாஸ்கே பாருங்களேன், டான்ஸோ வந்து இட்டாச்சியோட மைண்டை பேசினான். இட்டாச்சி இப்படி தான் நினச்சான், இப்படி தான் இது பண்ணான் அப்படின்னு சொன்னால் கூட சாஸ்கேக்கு மாத்ரா என்ன சொன்னோன்னா அது மட்டும் தான் மைண்டில் இருக்குது, அதை மட்டும் தான் எடுத்துக்கிறான். அதனாலேயே வந்து இவங்க எது சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டேங்கிறான். இல்லை, இப்போ அது சொல்கிறப்போ அதுவும் இதுவும் கரெக்டாக தானே இருக்குது. ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போது டான்ஸோ சொல்கிறப்பையும் சரி, மாத்ரா சொல்கிறப்பையும் சரி, ஒரே விஷயத்தை தான் அது காட்டுது. அதை தவிர்த்து வேறு இல்லை. பட் இது எதுக்குடா நடந்துச்சு, எதனால தான்றது அதுக்கு ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது. மாத்ரா அங்கே மேல் போக்கான்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயம் சொல்லிட்டான். இவன் டான்ஸோ சொல்கிறப்ப அதுதான் அந்த எண்டு என்னன்றது வரவே மாட்டேங்குது. அது கரெக்டாக ஒன்று இவன் அவசரப்படுறான், இல்லை அவன் சொல்ல மாட்டேன்றான். ஸோ அது அப்படியே நிற்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.